மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது விரைவில் பரஸ்பர வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரிக்கு இணையாக இந்தியா, சீனா பொருட்களுக்கும் விதிக்கப்படும் என திட்டவட்டம். மார்ச் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள மொரீஷியஸ் சுதந்திர நாள் கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தனது அழைப்பை ஏற்று வருகை தரவுள்ளதாக மொரீஷியஸ் பிரதமர் நவீன் ராம்கோலம் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு. காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் சந்திப்பு. எல்லையில் அமைதி நிலவுவதை உறுதிப்படுத்துவது தொடர்பாக இரு தரப்பில் முக்கிய ஆலோசனை. மகாராஷ்டிர முதலமைச்சர் பட்னாவிஸ், துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இடையே கருத்து மோதல் நிலவுவதாக தகவல். என்னை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என ஏக்நாத் எச்சரிக்கை. வான் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் 220 விமான எதிர்ப்பு பீரங்கிகளை வாங்க இந்திய ராணுவம் முடிவு. இறக்குமதி செய்யாமல் உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடம் இருந்தே கொள்முதல் செய்ய திட்டம். மகா கும்பமேளாவில் பங்கேற்ற பின் அயோத்தி ராமர் கோயிலில் குவிந்த பக்தர்கள். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். மும்பையில் நியூ இந்தியா கூட்டுறவு வங்கியில் 122 கோடி ரூபாய் முறைகேடு செய்த வழக்கில் முன்னாள் சிஇஓ அபிமன்யு கைது. வருகிற 28ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. நாத்தாக்காவில் இருந்து பெண்கள் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகி செல்வதாக இருந்தால் செல்லட்டும். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் திட்டவட்டம். காலங்களில் இலையுதிர் காலம் போல நாத்தாக்காவிற்கு தற்போது களைகள் உதிரும் காலம். நிர்வாகிகள் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து விலகுவது குறித்த கேள்விக்கு சீமான் பதில். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலைகள் உதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாரி போடுறதுனால, கேள்வி கேட்குறதுனால எல்லோரும் ஒரு கையத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னு. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேறு இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது. மிரட்டப்பட்டதால் தான் சீமானுக்கு எதிரான பாலியல் வழக்கை நடிகை வாபஸ் பெற்றதாக உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்த விவகாரம். விசாரணையின் முடிவில் உண்மை தெரியவரும், பொறுத்திருந்து பாருங்கள் என சீமான் பதில். டான்செட், சீட்டா தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 26ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தற்போது இறுதி ஆண்டு படித்து வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் 7 திருட்டு வழக்குகளிலும் கைது. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் 7 வீடுகளில் கைவரிசை காட்டியதை விசாரணையின் போது ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீசார் தகவல். சென்னையில் தார் காரில் சென்று 250 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த ஞானசேகரன். போலீசார் விசாரணையில் பரபரப்பு வாக்குமூலம். ஒடிஷாவின் டிட்லாகர் பகுதியில் சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்து. ரயில் பெட்டிகளை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் வழிபாட்டு தலங்களில் சிறப்பு ஏற்பாடுகள். காசி விஸ்வநாதர் கோவிலில் கண்ணை கவரும் மின் விளக்கு அலங்காரம். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவுக்கு வர முடியாதவர்களுக்காக 1100 ரூபாய் கட்டணத்தில் டிஜிட்டல் புனித நீராடல் சேவை வழங்குவதாக அறிவிப்பு. வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் புகைப்படத்தை நகலெடுத்து திரிவேணி சங்கமத்தில் நீராட வைத்து ஆன்மாவை புனிதப்படுத்துவதாக கூறும் இன்ஸ்டாகிராம் பதிவு வைரல். பிரபல வோக் ஃபேஷன் நாளிதழின் அட்டைப்படத்தில் இடம்பெற்ற ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது மனைவியின் பழைய படத்தை பகிர்ந்த எலான் மஸ்க். போர் முனையில் குழந்தைகள் பலியாகிக் கொண்டிருந்த போது ஜெலன்ஸ்கி போஸ் கொடுத்துக் கொண்டிருந்ததாக காட்டம். ரஷ்ய அதிபர் புதின் நினைத்தால் உக்ரைன் முழுவதையும் கைப்பற்ற முடியும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. லட்சக்கணக்கானோர் கொல்லப்படுவதை தடுக்க போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜாவில் 14வது வருடாந்திர ஒளி திருவிழா ஏற்பாடு. அமீரகம் முழுவதும் உள்ள 12 அடையாள சின்னங்கள் லேசர் விளக்குகளால் ஜொலிப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸ் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தகவல். மீண்டும் உடல்நிலை மோசமடைய வாய்ப்புள்ளதால் 1 வாரத்திற்கு சிகிச்சையை நீட்டிக்க முடிவு. வௌவால்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் புதிய வகை கொரோனா வைரஸை கண்டுபிடித்த சீன விஞ்ஞானிகள். முந்தைய கொரோனா வைரசுடன் ஒப்பிடுகையில் மனிதர்களை பாதிக்கும் திறன் குறைவு என தகவல். அமெரிக்காவில் இருந்து மெக்சிகோவுக்கு வலசை வந்த பெலிகன் பறவைகள் கடும் குளிரிலிருந்து தப்ப 4000 கிலோமீட்டர் பயணம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 64,360 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,045 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தானை 107 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. 316 ரன்கள் இலக்கை சேஸ் செய்த ஆப்கான் அணி 208 ரன்களுக்கு ஆல் அவுட். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு. பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.